திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஒரு கேள்வி ஒரு நபரிடம் ஒரு கேள்வி வருகிறது. கேள்வியானது, ஒரு மனிதர் லௌகிக வாழ்க்கையில் வாழும் இல்லற வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதர் ஒரு விளையாட்டுத் துறையில் அவர் ஈடுபடுவராக இருக்கலாம். விளையாட்டை அவர் தொழிலாக செய்பவராக இருக்கலாம். அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா? லௌகிக வாழ்க்கையை வாழும் நாங்கள் போட்டிகளில் ஈடுபடுறோம். விளையாட்டு என்பது போட்டி தானே. அப்போ அந்த போட்டிகளில் நாங்கள் ஈடுபடுறோம். எங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா என்பது இங்கே கேள்வி. இந்த கேள்விக்கு பகவான் புத்தர் அவர்கள் பதில் கூறினால் எப்படி கூறியிருப்பார்? எல்லாருமே லௌகிக வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதாவது இன்றைய யுகத்தில் எல்லா மனிதர்களும் லௌகிக வாழ்க்கையில் தான் வாழ்கிறாங்க. அவரவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அவரவருக்கு ஒரு தொழில் இருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்காக, வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத் துறையாக கூட இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் அந்த தொழிலை செய்பவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த விளையாட்டுத் துறையாக இருந்தால், அந்த விளையாட்டுத் துறையில் ஒரு நடிப்புத் துறையாக இருந்தால் சினிமா நடிகர்கள் கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதா? முடியும். யாருக்குமே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாராலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வேலையை விட்டுட்டு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக காட்டுக்கு போகணுமா? அவர் தியானம் செய்யணுமா? அவர் லௌகிக வாழ்க்கையை விடணுமா அப்படின்னு பார்த்தா எதையுமே இங்கே விட தேவையில்லை. லௌகிக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் மனிதர் அவர் வாழ்வாதாரத்துக்காக ஒரு தொழிலை செய்கிறார். அப்போ அந்த தொழில் மூலியமாக தான் அவர் வாழ்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும். அப்போ அதெல்லாமே அவரிடமிருந்து நடக்கும். சத்தியத்தை புரிந்து கொண்டதுனால அவர் யாரையும் விட்டுட்டு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஒரு விளையாட்டுத்துறையை எடுத்து கொண்டு பார்த்தா, விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரரான ஒரு மனிதர் இந்த சத்திய தர்மத்தை கேட்பாராக இருந்தால் அவர் என்ன செய்கிறாரு? கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கிறார். சத்திய தர்மத்தை, பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை, மனம் உருவான விதத்தை, ஒரு விமர்சனத்தை, ஒரு தேடுதலை செய்து பார்க்கிறார். பார்க்கும்போது அவருக்கு இது புரிகிறது. விமர்சனம் செய்து பார்க்கும்போது இது புரிகிறது அவருக்கு. இது உண்மைதான், இது சத்தியம்தான் என்று புரிகிறது அவருக்கு. புரியும் போது அவர் வழக்கம் போல் அவருடைய தொழில் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம். விளையாட்டுத்துறையில் அவர் ஈடுபடுவார். அப்போ அவர் ஒரு அணியில் விளையாண்டார்னு சொன்னால் இன்னொரு அணி அவருக்கு எதிர்ப்பு அணி இருக்கும். அப்போ அந்த எதிர்ப்பு அணிக்கு அவருடைய போட்டி நடக்கும்.
இப்போ அவருடைய அணியும் இன்னொரு அணியும் போட்டி போட்டு அதில் ஜெயிப்பது யார் அப்படின்றத ஒரு போட்டி நடக்கும். அப்போ அதில் மாற்றம் கிடையாது. அவர் போட்டி போடுவார், விளையாடுவார், போட்டி போடுவார், ஜெயிக்க முயற்சி செய்வார், வெற்றி பெற முயற்சி செய்வார். அப்போ அது லௌகிக வாழ்க்கை. அது இல்லற வாழ்க்கை. இப்போ எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எல்லாமே ஒரு துறையை அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த துறையில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறாங்க. அது லௌகிக்கம். அதுக்கு தடை கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொள்ள அது தடையாகாது. ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், ஒரு தாய் தந்தை, ஒரு மகன் மகளாக இருக்கலாம், ஒரு வயசு போன தாத்தா பாட்டியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் பரம சத்தியம். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் வீட்டை விட்டுட்டு எங்கேயாவது போகணும், காட்டுக்கு போகணும், பிக்ஷு ஆகணும், தலையை மொட்டை அடிக்கணும், காவி உடை அணிஞ்சு கொள்ளணும், பன்சலையில் தான் இருக்கணும், அப்படின்னா கோவில்களில் தான் இந்த புத்த பிக்ஷுக்கள் இருக்கும் இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற கதை எல்லாமே சத்தியத்தை புரிந்து கொள்ள தேவைப்படாது. ஏன்னா இது இங்கே உள ரீதியிலான ஒரு மாற்றம், உள ரீதியிலான ஒரு முன்னேற்றம். அப்போ அது உள ரீதியிலான கதை வெளி உலகத்துக்கு வெளி உலகத்துக்கும் வெளியில் நாங்கள் நடந்து கொள்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளே நடந்து கொள்ளும் மனமாற்றத்துக்கும் இங்கே வேறுபாடு இருக்கிறது. ஆனால் வேறுபாடுகள் இருந்தாலும் அது இதுக்கு தடையாகாது. அது சாதாரணமான ஒரு காரியம். நாங்கள் வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு பணியை நாங்கள் செய்கிறோம், ஏதாவது ஒன்று நாங்கள் செய்கிறோம். வாழ்வதற்கே தவிர அது எங்களை விமோச்சனத்துக்கு கொண்டு செல்லாது, அது எங்களை விடுதலை அடைய செய்யாது. அப்போ நாங்கள் உள ரீதியிலான முன்னேற்றம் அடையும் இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து பயணிக்கணும். இப்போ இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அவர் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஈடுபடுறாரோ அதை சிறப்பாக செய்வார். அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர் அந்த காரியத்தை சிறப்பாகவும் மிக அழகாகவும் தெளிவாகவும் செய்வார். ஏன்னா அவர் தெளிவானவர், கற்பனையில் இருப்பவர் அல்ல. அப்போது சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். நொடிக்குள் விழித்து கொண்டபோது நொடிக்குள் விழித்து கொண்டவர் மன தடுமாற்றத்துக்கு உள்ளானவர் கிடையாது, தடுமாற்றமற்றவர். அவர் போட்டி போடுவது விளையாட்டுத்துறையில் ஈடுபடும் இந்த போட்டியாளர் போட்டி போட்டு ஒரு வேளை தோக்கலாம், சில வேளை ஜெயிக்கலாம். அது இரண்டும் அனித்தியம் என்று அவர் கண்டவர். இதில் வெற்றி பெறத்துக்கு ஒன்று கிடையாது, தோல்வி அடைகிறதுக்கு ஒன்று கிடையாது. தோல்வினும் ஒன்று கிடையாது, வெற்றினும் ஒன்று கிடையாது. இது இரண்டுமே லௌகிகம். அது நாங்கள் ஏற்படுத்தி கொண்டது. அதில் உண்மை கிடையாது, அதில் சத்தியம் கிடையாது. ஆனால் அதை அவர் பயன்படுத்துவார். ஏன் அவருடைய வாழ்க்கை அதில் தான் இருக்குன்னா, அப்போ இல்லற வாழ்க்கையை அவர் நடத்தணும்னு சொன்னால் அதில் அவர் செய்வார், அவர் விளையாடுவார், அவர் அதில் ஈடுபடுவார். ஆனால் அதில் உண்மை இல்லை, அதில் சத்தியம் இல்லை என்பது இவருக்கு நன்றாக தெரியும். போட்டி போட்டு தோத்துட்டா அதில் பெரிய மன உளைச்சல்களுக்கு ஆளாகிற இன்றைக்கி உலகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு விளையாட்டுத்துறையில் ஈடுபடுவராக இருக்கலாம், தொழிலில் ஈடுபடுவராக இருக்கலாம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் வெற்றி தோல்வி இரண்டும் இருக்கிறது. வெற்றி அடைந்தவர் மகிழ்ச்சி அடைகிறார் லௌகிக வாழ்க்கையில், உண்மை தெரியாதவர். தோல்வி அடைந்தவர் துக்கப்படுகிறார், சோகப்படுகிறார், துயரப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அப்போ இது இரண்டும் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர்
அதை அதில் ஈடுபடுவார். ஆனால் அதுக்கு தடுமாற்றம் அடைய மாட்டார். வெற்றி பெற்றாலும் அவர் மிச்சம் மேலே குதிக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இது உண்மை அல்ல, இது சத்தியம் அல்ல, இது இதில் யதார்த்தம் இல்லை என்பது. அது இல்லற வாழ்க்கையை நாங்கள் சாமானியமான வாழ்க்கையில் வாழும் ஒரு மனிதருக்கு இதெல்லாம் இருக்குது. தோல்வி அடைஞ்சதன் பிறகு அவர் வருத்தப்பட மாட்டார், வேதனைப்பட மாட்டார், ஃபீல் பண்ண மாட்டார், வேதனையில் வேக மாட்டார். இப்போ அதையே பேசி பேசி தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அதையே பேசி பேசி அதனால தான் மிஸ் ஆகுனுச்சு, இதனால தான் அப்படி பிழையாகுனுச்சு, அந்த நேரத்தில் நான் இப்படி செஞ்சுருந்தா சரி, அவர் செஞ்சனால தான் அது நாங்கள் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ட்டு அந்த கதைகள் வந்தாலும் கூட, மற்றவரிடம் அந்த கதைகள் வந்தாலும் கூட அவரும் இதை பற்றி கதைப்பார். எல்லாத்துக்கூடையும் வழக்கம் போல் கதைக்கிற மாதிரி கதைப்பார், பேசுவார். ஆனால் அதற்குள் அவர் இறங்கி கொள்ள மாட்டார், இறங்கி பிடித்து கொள்ள மாட்டார். அது சாமானியமாக எடுத்துக்கொள்வார். சாதாரணமான எளிமையில் வாழும் இவர் சாமானியமான எடுத்துக்கொள்வார் அதை. அப்போ அதுக்குள்ளே அவர் மன வருத்தம் உளைச்சலுக்கு ஆளாக மாட்டார், வேதனையில் வேக மாட்டார். அப்போ இந்த வேதனையில் வேகாத மனம்தான் இந்த துன்பத்தில் இருந்து மீண்ட இந்த ஆர்ய ஸ்ராவகர். வேதனையில் வேகாமல் வேதனையில் இருந்து மீண்டவர் தான் இந்த புத்த ஸ்ராவகர். இவர் தான் ஆர்ய ஸ்ராவகர். அவர் எந்த துறையாக இருந்தாலும் அங்கே அவருக்கு வேதனை கிடையாது, வெறுப்பு கிடையாது, வெற்றி என்று மகிழ்ச்சி ஒரு கிடையாது. அதெல்லாம் சாமானியமானது, அதெல்லாமே சாதாரண ஒரு விடயம். அது கால் தூசி போல் அவருக்கு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவருக்கு. ஏன்னா இது எதுவுமே உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அப்போ உலகை வென்றவர் இவர்தான் மரணத்தை வென்றவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த படித்த சமுப்பாத தர்மத்தை புரிந்து கொண்டால் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் சத்திய தர்மத்தில் கேட்டு, பகவான் புத்தரின் இந்த தத்துவத்தை கேட்டு நாங்கள் விமர்சனம் மூலம் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால், நடைமுறை வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை நாங்கள் கண்டால், கையாண்டால் எங்களுக்குள் இதை புரிந்து உணர முடியும். அப்போ புரிந்து கொண்டவர் சத்தியத்தை உணர்வாக இருந்தால், அப்போது சத்தியமும் அவரும் இரண்டு கிடையாது, என்றால் அப்போது இந்த சுபாவ தர்மமும் இந்த இயற்கையும் அவரும் ஒன்று தான். இந்த மரம் போல், இந்த கல் போல், இந்த செடி போல், இந்த இலை போல், இந்த பூ போல், இந்த காய் போல், இந்த கிளைகள் போல் அப்படின்ட்டு அவருக்கும் வெளி உலகமும் வேறு என்ற கதை கிடையாதுங்க. அப்போ எல்லாமே தனிந்த நிலை, மனம் அமைதி அடைந்த நிலை, மனம் ஒரு இடத்துக்கு வந்த நிலை, சமநிலை இங்கே தான் இருக்கிறது. மனம் சமநிலையை அடைந்த நிலை. அப்போ இந்த மனம் சமநிலையை அடைந்ததன் பிறகு அங்கே தடுமாற்றம் இல்லை, அங்கே போட்டியோ பொறாமையோ பழிவாங்கலோ, எந்த ஒரு நல்லது கெட்டது என்ற இரண்டுக்கும் இடம் கிடையாது. இரண்டிலும் அவர் ஈடுபடுவார், ஆனால் இரண்டிலும் அவர் இல்லை. அப்போ இதுதான் புரிந்து உணர்ந்த சுபாவம், இதுதான் காம்பீரமான சுபாவம். இரண்டிலும் அவர் இருப்பார், இரண்டுக்கும் அவர் கலந்து கொள்வார். நல்லதிலும் கலந்து கொள்வார், கெட்டதிலும் கலந்து கொள்வார். ஆனால் நல்லதிலும் அவர் இல்லை, கெட்டதிலும் அவர் இல்லை. அப்போ இது புரிந்து உணரக்கூடியது. அப்போ உணர்வு என்பது ஃபீலிங் ஒன்று. ஃபீல் பண்ண அந்த சத்தியத்தை நாங்கள் ஃபீல் பண்ணணும். சத்தியம் எங்களுக்குள் உறுதியாகணும், நாங்கள் உணரணும். அந்த உணர்வு தான் அந்த ஃபீலிங்க்கு நாங்கள் வரணும். அப்போ ஃபீலிங் நாங்கள் நினச்சி பெறுவது கிடையாது, நாங்கள் நினச்சி அடைவது கிடையாது. நினைக்க முடியும். எங்களுக்கு சத்தியத்தை விமர்சனம் செய்வது மூலம் மட்டும்தான் எங்களால் நினைச்சு செய்ய முடியும். மனம் உருவான விதம் பற்றி தர்ம போதனையில் கேட்கும் இந்த ஆர்ய ஸ்ராவகர், சுத்தவத் ஆர்ய ஸ்ராவகர் தர்ம போதனையில் கேட்டு ஒரு விமர்சிக்கிறார்.
ஒரு தேடுதல், ஒரு ஒரு சிந்தனையை செய்கிறார். அப்போ இது சத்தியம்தானே, இது உண்மை தானே என்று மனம் உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து கொண்டவர் ஒரு தேடுதல், ஒரு சிந்தனை செய்கிறார். அப்போ இந்த சிந்தனையை மட்டும்தான் எங்களுக்கு செய்ய முடியும். யோனிசோ மனசிக்கார என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான். இந்த யோனிசோ மனசிக்கார என்ற இந்த சிந்தனையை எங்களால் செய்ய முடியும், சத்தியத்தை காண முடியும். அப்போ காண்பது தான் இந்த விமர்சனம், இந்த தேடுதல், இந்த சிந்தனை. இப்போ இந்த சிந்தனையை செய்பவர் சத்தியத்தை காண்கிறார். காண்பது எண்ணம் கிடையாது, காண்பது தான் தம்ம சக்குச என்று தர்மத்தை காணும் கண் அங்கே திறக்கிறது. தர்மத்தை, சத்தியத்தை காணும் கண் திறப்பது என்பது மனம் கிடையாது. அதுதான் சத்தியத்தை புரியும் சுபாவம், சத்தியத்தை காணும் சுபாவம். அதை காண்கிற போது அதுதான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிரக்ஞா என்றால் மனம் அல்லது எண்ணம் அல்லது சத்தியத்தை உணர்ந்த சுபாவம், உணர்வுக்குள் வந்த சுபாவம். உணரும் போது அப்போ அது அந்த மனதுக்குள்ள வேல்யூ, எண்ணங்களுக்குள்ள வேல்யூ, மதிப்பு குறையப்படுகிறது, அதுக்குள்ள பெருமதி குறையப்படுகிறது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணரக்கூடியது, உணர்வது என்பது ஒரு ஃபீல். அந்த ஃபீலை நாங்கள் நினச்சி செய்ய முடியாதுன்னா அப்போ நினைக்க முடியும் எங்களால் சத்தியத்தை. இது உண்மை தானே, இது சத்தியம் தானே என்று நாங்கள் விமர்சனம் செய்ய முடியும், ஒரு சிந்தனையை செய்ய முடியும். எங்களுடைய மனதை பயன்படுத்தி ஒரு சிந்தனையை செய்ய முடியும். ஆனால் உணர்வது என்பது சிந்தனை கிடையாது, அது ஒரு ஃபீல். அந்த ஃபீலுக்கு நாங்கள் வரணும். அப்போ ஃபீலை எங்களால் நினைச்சு செய்ய முடியாது. நாங்கள் நினைச்சு செய்ய முடியும் சத்தியத்தை காண்பது மட்டும்தான், சத்தியத்தை விமர்சிப்பது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். அப்போ அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை உணர்ந்தவர், சத்தியமும் அவரும் இரண்டு அல்ல என்ற சத்தியத்தை தான் உணர்கிறார். வெளியில் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் அப்போ அது எல்லாமே சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள். இப்போ இவைகளைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போது சென்சர்கள், இந்த உற்பத்தி நிலையங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானதைத்தான், சேர்ந்ததைத்தான், 5ம் சேர்ந்ததைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சத்தியத்தை கேட்கும் இந்த ஸ்ருதவதாரி ஸ்ராவகர் அப்போது விமர்சனம் செய்யும் போது சத்தியத்தை கேட்டு விமர்சிக்கிற, இது வெளியில் அல்ல, உண்மையிலேயே வெளியில் இல்லையே, கண்களுக்கு தெரிகிறது வர்ணம். கண் என்பது ஒரு கேமராவை போல். அப்போ கண் என்பது கேமராவை போல் நாங்கள் எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் தெரிவது வெறும் வர்ணம் அல்லது வடிவம். அப்போது அதுக்கு நாங்கள் சத்தம் ஒன்றை கொடுத்து வச்சுருக்கோம், சத்தத்தை கொடுத்தார்கள். அப்போ கொடுத்ததை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். என்னது? மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம் அப்படின்ட்டு கொடுத்த சத்தத்தை நாங்கள் அது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மாமரமா? இந்தா இருக்குது, ஏன் இல்லை, இந்தா இருக்குது, வெளியில் இருக்கே, இதுதான் மாமரம். இந்த கையில் பிடிச்சும் காட்டுவார், இந்த இலையை, இதுதான் மாமரம், இந்த மாமரத்தில் உள்ள இலை தான் இது அப்படின்னு இலையையும் எடுத்து காட்டுவார் அவர். அப்போ அவர் உம்மந்தக்க, அவர் சத்தியம் தெரியாதவர், மாமரம் உண்மையாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பவர். அப்போ அவருக்கு உண்மை தெரியாது. அப்போ சத்தியத்தை கேட்பவர், தர்மத்தை கேட்பவர், மாமரம் வெளியில் இருக்கிறதா என்ற விமர்சனத்தை செய்து பார்க்கும்போது மாமரத்தை பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு தெரிவது, கைகளால் உணரக்கூடியது ஒரு இறுக்கமான, பாரமான தன்மையே. அப்போ அந்த இறுக்கமான தன்மை என்பது மாமரமா? விமர்சிக்கிறார். இறுக்கமான தன்மையில் மாமரம் ஒன்று கிடையாது. அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம். அப்போ கண்கள் சொல்லலை இது மாமரம் என்று. காதுகளுக்கு கேட்ட சத்தம். அப்போ சத்தத்தில் மாமரம் இருக்கா? மாமரத்துக்குள்ள சத்தம் இருக்கா? இல்லை, விமர்சிக்கிறார். மாமரத்துக்குள்ள சத்தமும் இல்லை, சத்தத்துக்குள்ள மாமரமும் இல்லை. அப்போ மாமரம் என்பது ஒரு சத்தம் மட்டுமே. அப்போ சத்தம் என்பதும் சத்தத்துக்குள் எல்லாமே கலந்திருக்கிறது. விமர்சிக்கிறார், சத்தத்துக்குள் எல்லாமே கலந்திருக்கிறது.
இந்த கீச்சு கீச்சு என்ற கத்துக்கிற ஒரு சத்தம் எங்களுக்கு விளங்குது. அப்போ இன்னைக்கு விளங்கும் போது நாங்கள் அதுக்கு சொல்கிறோம், அது கீச்சு கீச்சு என்ற சத்தம் குருவியின் சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த குருவியின் சத்தம் என்பது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே விமர்சனம் செய்து பார்க்கும்போது குருவி என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் இருக்கா? அது குருவியா? வெளியில் இருக்கா? அப்போது இல்லை, அதுதான் மாயை, அதுதான் நாங்கள் அதில் தான் நாங்கள் ஏமாந்திருக்கோம். இதுதான் அவித்யா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அறியாமை. இந்த அறியாமையினால தான் நாங்கள் இன்றைக்கி மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறியாமையிலிருந்து நாங்கள் அறிவியலுக்கு வரணும், பொய்யிலிருந்து உண்மைக்கு வரணும், கற்பனையிலிருந்து சத்தியத்துக்கு வரணும். நாங்கள் அப்போ சத்தியத்தை கண்டால் தான் எங்களுக்கு அதில் உண்மை இல்லை. குருவியின் சத்தம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது, சேர்ந்தது வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை, அது மனதில் இருக்கிறது. அது ஒரு எண்ணம். அந்த சென்சர்கள் 5 ஒன்றாக இணைந்து வேகமாக சுழல்வதன் காரணமாக நாங்கள் வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று இன்றைக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த நினைப்பிலிருந்து விடுதலை பெறத்தான், இந்த எண்ணங்களிலிருந்து, மனதின் மாயிலிருந்து விடுதலை பெறத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அப்போது மாமரம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது சேர்ந்தது. சத்தமும் வர்ணமும் சேர்ந்ததனால உருவான ஒரு எண்ணம் தான் மாமரம். அப்போ மாமரம் என்பது ஒரு எண்ணம் என்றால் அது வெளியில் இருக்கா? எண்ணம் என்பது வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் விமர்சிக்கும் போது ஒரு உணர்வு அவருக்குள் உருவாகுகிறது. இது உண்மைதானே, இது சத்தியம்தானே என்ற உணர்வு ஒன்று உருவாகுகிறது அவருக்கு. இதுதான் சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை. அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளணும். விழித்து கொள்ளவும் அவரால் முடியாது. ஏன்னா கத்தியை தீட்ட மட்டும்தான் எங்களால் முடியும். பதம் என்பது அது தானாக வருவது. பதத்தை எங்களால் செய்ய முடியுமா? பதத்தை கத்திக்கு கொடுக்க முடியாது. பதத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் கத்தியை எங்களால் தீட்ட முடியும். சத்தியத்தை எங்களால் காண முடிந்தால், சத்தியத்தை விமர்சனம் செய்ய முடிஞ்சால், அப்போது இந்த உணர்வு என்பது எங்களுக்குள் உருவாகும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் பரமசத்தியம் அதிகாம்பிரம். கத்தியை தீட்டுவதைப் போல நாங்கள் சத்தியத்தை காண்டால், சத்தியத்தை விமர்சனம் செய்தால், அப்போது உணர்வு என்பது எங்களுக்குள் உருவாகும். அப்போ அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொண்டால், சத்தியத்தை உள்வாங்கி கொண்டால், சத்தியத்தை உள்வாங்கி உணர்வுபூர்வமாக நாங்கள் சத்தியத்தோடு இணைந்து விழித்து கொண்டால், அப்போது சத்தியமும் நானும் 2 கிடையாது. அப்போது இவர்தான் பகவான் புத்தர் கூறிய ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர், ஆரிய காந்த சீலத்துக்கு வந்த, ஆரியர்கள் பின்பற்றிய சீலத்துக்கு வந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த உணர்வை ஒரு நாளும் இல்லாமலிக்க முடியாது. யாராலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவரை உணர்வுக்குள் வந்தவரை மறுபடியும் ஏமாற்றி அவரை மறுபடியும் அந்த பழைய குழியில் தள்ள முடியாது யாராலையும். ஏன்னா அவர் உணர்ந்து விட்டார். உணர்ந்ததை நாங்கள் உப்பின் சுவையை உணர்ந்து விட்டால், உப்பை பற்றி எங்களுக்கு யாராவது சொல்லணுமா? தேவையில்ல. உப்பை பற்றி எங்களுக்கு நல்லா புரியுது, எங்களுக்கு நல்லா தெரியும் உப்பை பற்றி. அப்போ உப்பை பற்றி, உப்பு என்பது உணரக்கூடியது. அப்போ உப்பு என்பது உணரக்கூடியது. அப்போ உப்பை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அது வெறும் எண்ணங்கள் தான். அப்போ எண்ணங்கள் அல்ல, இது உணர்வு. அப்போ சத்தியத்தை உணரணும். உப்பை போல உப்பை உணர்வதைப் போல நாங்கள் சத்தியத்தை உணரணும். உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது மனதின் மாயிலிருந்து நாங்கள் மீள்வோம். அப்போ மனதுக்கு இங்கே எங்களால் செய்ய முடிந்தது ஒரு விமர்சனம். விமர்சனத்தை மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். அப்போ ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் ஆபவர் கல்யாணமித்ரவின் செய்தியில் சத்திய தர்மத்தை கேட்பவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் ஆகிறார். அப்போ கேட்பவர் விமர்சனம் செய்யணும். விமர்சனம் செய்பவர் அன்றாட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவார். விமர்சனம் செய்து அவர்
பார்த்து சத்தியத்தை உணரும் போது அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ள ஒரேடியாக முடியாது அவரால். ஏன்னா அவர் அன்றாட வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கையாளணும். ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அவர் அன்றாட வாழ்க்கையில் எந்த நேரமும் இதை கையாளணும். அவர் காண்பது, கேட்பது, உணர்வது என்ற திட்ட சுத்த முத்த என்ற மூன்றிலும், அதாவது பார்ப்பது கேட்பது கண்ணும் காதும், திட்ட சுத்த முத்த என்பது உணர்வது, மூக்கு நாக்கு உடம்பு என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் திட்ட சுத்த முத்த. அப்போ மூன்றும் இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்ததை அவர் விமர்சனம் செய்து பார்க்கணும். அன்றாட வாழ்க்கையில் ஒரு விமர்சிக்கிறார். விமர்சனம் என்பது ப்ராக்டிக்கல் நடைமுறையில் இருக்குது. அப்போ நடைமுறை வாழ்க்கையில் அவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும், விளையாட்டு துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், ஒரு கலாச்சார துறையாக இருக்கலாம், எந்த துறையாக இருந்தாலும், ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு தொழில் செய்பவராக இருக்கலாம், எந்த துறையில் அவர் இருந்தாலும், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அவர் அந்த தொழிலை செய்து கொண்டே அந்த விமர்சனத்தை அவரால் செய்ய முடியும். விளையாடிக்கொண்டே இதில் உண்மை இருக்கா அப்படின்னு சத்தியத்தை பார்க்க முடியும். ஏன் விளையாட்டு கொண்டே அவருக்கு சத்தியத்தை காண முடியும். அதுக்குத்தான் அந்த வீரி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். வீரி என்றால் உற்சாகமும் எங்களுக்குள் ஒரு முயற்சியும் தேவை இந்த சத்தியத்தை காண்பதற்கு. அப்போ அந்த முயற்சி தான் வீரிய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அந்த வீரிய என்ற முயற்சி இல்லாமல், உற்சாகம் இல்லாமல் யாருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அது புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொன்னால், அப்போ அது நாங்கள் சத்தியத்துக்குள்ளே இருந்தாலும் சத்தியத்தை எங்களால் உணர முடியாது. ஏன்னா விமர்சனம் எங்களுக்குள் இல்லாட்டி நடைமுறை வாழ்க்கையில் எங்களுக்கு இந்த சத்தியத்தை காண முடியாட்டி, அப்போ அதுக்கு உற்சாகமும் முயற்சியும் இருந்தால் அவர் இந்த சத்தியத்தை கண்டுபிடிப்பார். அவரால் புரிந்து உணர முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த கேள்விக்கு பதிலாக பகவான் புத்தர் கூறினால் இதைத்தான் கூறுவார். அப்போது இதை தவிர சத்தியம் ஒன்று இங்கே எங்கேயுமே கிடையாது. புத்தர் வேறு, நாங்கள் வேறு என்று கிடையாது. இங்கே சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர் ஸ்ராவக புத்தர். முதலாக சத்தியத்தை தனியாகவே சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் சம்மா சம்புத்த. அவர் திரைலோக்கநாத சம்மா சம்புத்த என்று அழைக்கப்படுகிறார். அப்போ அது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தனால தனியாகவே. அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் கையாண்டு விமர்சனம் செய்து சத்தியத்தை புரிந்து உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தவரும் சம்மா சம்புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தவரும் 2 கிடையாதுங்க, எல்லாமே ஒன்று தான், ஒரே சுபாவம். ஒன்னஸ் என்கிற இதுதான் புத்த சுபாவம். இப்போ அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் போதிப்பது இந்த சத்திய தர்மத்தை தான். படிச்ச சமுபாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் பற்றி அவர் போதிப்பாராக இருந்தால் அது உண்மையான சத்திய தர்மமாகும். இப்போ அந்த சத்திய தர்மத்தை ஒருவரால் கையாளாமல், நடைமுறைப்படுத்தாமல், அவர் புரிந்து உணராமல் இந்த சத்தியத்தை யாருக்குமே போதனை செய்ய முடியாது. அப்படி போதனை செய்தால் அது புத்த தர்மம் ஆகாது. புத்த சுபாவத்தை அடையாத ஒருவரால் புத்த தர்மத்தை போதனை செய்ய முடியாது. அது வெறும் சிலபஸ் ஆகும், ஒரு கற்பனையாகும். அப்போ கற்பனை கதை அல்ல புத்த தர்மம் என்பது. கற்பனையிலிருந்து மீண்ட சுபாவம், எண்ணங்களிலிருந்து, மனதின் மாயிலிருந்து மீண்ட விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடையாத ஒருவரால் சத்தியத்தை போதனை செய்ய முடியாது. சத்தியத்தை போதனை செய்வாராக இருந்தால் அப்போது புத்த சுபாவத்தை அடைந்த ஒருவர் இருக்க முடியாது. அப்படி ஒருத்தர் இல்லை, அப்படி ஒருத்தர் கிடையாது. ஏன்னா புத்த சுபாவத்தை அடைந்த ஒரு உருவத்தை அவர் காட்டிக்கொண்டு உலகத்துக்கு நான் அடைந்து விட்டேன், புத்த சுபாவத்தை அடைந்து விட்டேன்
என்று அவர் தன்னுடைய உருவத்தை உலகத்துக்கு காட்டுவாராக இருந்தால் அது அங்கே உண்மை கிடையாது. அவர் சத்தியத்தை புரிந்து உணரலை, சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளலை, அவர் புத்த சுபாவம் அடையலை என்பதை அதிலிருந்தே அவர் கூறுகிறார். அதிலிருந்து அவருக்கு உலகத்துக்கு காட்டுறாரு. தன்னை காட்டிக்கொள்பவர் நான் புத்த சுபாவத்தை அடையலை என்பதைத்தான் அவர் காட்டுகிறார். அவர் ஞானம் அடையலை என்பதைத்தான் அவர் காட்டுறார் உலகத்துக்கு. ஞானம் அடைந்தவர், புத்த சுபாவம் அடைந்தவர் ஒருபோதும் தன்னை உலகத்துக்கு காட்ட மாட்டார். ஏன்? அப்படி ஒருத்தர் இங்கே கிடையாது, அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை என்ற சத்தியத்தை கூறும்போது தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு, தன்னை காட்டிக்கிட்டு, தன்னை உலகத்துக்கு காட்டிக்கிட்டு, இது நான் சத்தியத்தை உணர்ந்து விட்டேன், நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்பது அது புத்த தர்மமாகாது. புத்த தர்மத்தை போதிப்பவர் தன்னை இழந்தவராவார். தனக்கு தான் இல்லாத சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போது எனக்கு நானே இல்லை என்றால் அப்போது என்னை காட்டிக்கொள்வது என்பது அது முட்டாள்தனம். அது இன்னும் இந்த மனிதர்களை பள்ளத்துக்கு தள்ளும் ஒரு நோக்கமாகத்தான் இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை அந்த புத்த சுபாவத்தை அடைந்தவர் செய்ய மாட்டார், ஒருபோதும் செய்ய மாட்டார். நீங்கள் சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை கையாளுங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், ஒரு ஏழையா பணக்காரரா, நல்லவரா கெட்டவரா, படித்தவரா படிக்காதவரா, ஆணா பெண்ணா, அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. சத்தியத்தை புரிந்து கொள்ள மனம் ஒன்று இருந்தால், என்று ஒன்று இருந்தால், அந்த மனதில் மேலும் வழி ஒன்றும் இருக்குது. அப்போ அந்த வழிக்கு நீங்கள் வரணுமா இருந்தால் சத்திய தர்மத்தை கேட்டு நீங்கள் விமர்சனம் செய்து பாருங்கள். இதை யார் சொன்னார், எவர் சொன்னார், எப்படி சொன்னார் என்று விமர்சிக்காதீங்க. சத்தியத்தை விமர்சனம் செய்து பாருங்கள். பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த சத்தியத்தை விமர்சனம் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து உணர முடியும். இப்போ நீங்கள் உணர்வுக்குள் விழித்து கொண்டால் உங்களை ஒருபோதும் உங்களை இந்த உலகத்தில் யாராலும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகையை வென்றவர் நீங்கள், மரணத்தை வென்றவர் நீங்கள். உலகை வென்ற, மரணத்தை வென்ற உங்களை ஏமாற்ற யாராலும் முடியாது, ஒருபோதும் முடியாது. நீங்கள் யாருக்குமே நீங்கள் அடிமையாக மாட்டீங்க. ஏன்? அடிமைத்தனத்திலிருந்து மீண்டவர் நீங்கள். அடிமையாகிறதுக்கு ஒருத்தர் இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்தவர். அவர் அடிமையாக இருந்தது மனதுக்கு அடிமையாகி இருந்த, மனதின் மாய்க்கு அடிமையாகி இருந்த இந்த தாரிய ஸ்ராவகர் தான் மனதின் மாயிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுபவர். அந்த கூட்டிலிருந்து சிறகடித்து பறப்பதைப் போல, வானத்தில் பறப்பதைப் போல அவர் பறப்பார். அவர் ஆகாயத்தில் பறப்பார். அவருக்கு எல்லை கிடையாது. அவருக்கு ஒரு எல்லை கிடையாது, ஒரு ரோடு கிடையாது, அவருக்கு ஒரு இடம் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். எல்லா சுபாவமும் ஒன்று தான். சுபாவ தர்மமும் இயற்கையும் அவரும் ஒன்று தான். சத்தியமும் அவரும் ஒன்று தான். இதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.